Praise the Lord. Today we're going to look into a new topic. I have prepared 5 parts. So we have part 1, part 2 and so on until part 5. இன்னைக்குள்ள புது டாபிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த புது டாபிக் வந்து 5 பகுதியாக நான் பிரித்துக்கிறேன். ஸோ பார்ட் 1, பார்ட் 2 அப்படின்னு சொல்லி பார்ட் 5 எடுக்கும். ஸோ இந்த டாபிக் வந்து தலைப்பு என்னன்னா நான் யார். So the title of today's topic will be Who am I? நான் யார் அப்படின்னு நம்மளே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி இது. It's a question that we should ask ourselves. Who am I? We have to look in the mirror and ask this question. And of course, it's not a conventional mirror, it's Bible. It's the mirror. When we look at Bible and ask this question, we will know who we really are. இந்த கேள்வி நம்ம ஒரு கண்ணாடியை பார்த்து இந்த கேள்வியை கேட்கணும், நான் யார் அப்படின்னு. ஆனால் இது எப்போதும் போல் நம்ம முகத்தை பார்க்குற கண்ணாடி அல்ல. வேத வசனம், ஆண்டவரோட வார்த்தை பைபிளில் பார்த்து அது ஒரு கண்ணாடியாக இருக்குது. அந்த பைபிளை பார்த்து இந்த கேள்வியை நம்ம கேட்கணும், நான் யார் அப்படின்னு. ஸோ அப்படி நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தையின் மூலியமாக நம்ம யார் என்று அவர் தெரிவிப்பார், நம்மளே தெரிஞ்சு கொள்வோம். When we look into the Bible and ask this question, who am I, the Lord will reflect us truthfully, so we know who we are. Let's read Genesis chapter 1 verse 26 and 27. Then God said, let us make man in our image, according to our likeness, and let them rule over the fish and over the birds of the sky and over the cattle and over all the earth and over every creeping things that creep on earth. God created man in the image of God. He created male and female. ஸோ இந்த 2 வசனத்தில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ளலாம் நம்ம யார் என்று. In these 2 words we know who we are. The Bible says we are His creation. நம்ம தேவனோட சிருஷ்டிப்பு என்று நம்ம இந்த 2 வசனத்திலேயே நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போ நம்ம யார் அப்படின்னு நம்ம கேள்விக்கு நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியது, நம்ம தேவனோட சிருஷ்டிப்பு. We are the Lord's creation. உண்மையிலே நம்ம ஆண்டவரோட சிருஷ்டிப்பா? சில பேர் இதுக்குள்ளார ஒரு கேள்வி கூட வரும், ஆண்டவர் சிருஷ்டித்தா அப்போ திருடனை கூட ஆண்டவர் உருவாக்குனாரா, கொலைக்காரனை கூட ஆண்டவர் உருவாக்குனாரா, கெட்டவனுங்களை கூட ஆண்டவர் உருவாக்குனாரா? ஆண்டவர் படித்தார் மனுஷனை, அப்போ எல்லாரையும் படித்தாரா? அப்போ இவங்கெல்லாம் எங்கேருந்து வந்தாங்க? ஸோ there may be a question when we say we are the Lord's creation. The Lord created us, so where did all the burglars, the thief, the robbers come from? It is us. நம்ம தான் அது. இப்போ ஆண்டவர் சிஸ்டப்புன்னு நம்ம சொல்லும் பொழுது நம்மளே இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபடும் போது, தவறான காரியத்தில் ஈடுபடும் போது, ஆண்டவர் பிடிக்காத காரியத்தில் ஈடுபடும் போது, அப்போ நம்ம தேவனோட சிஸ்டப்புன்னு எப்படி நம்ம சொல்லுறோம்? ஆண்டவர் நம்மளை அப்படி படித்தாரா? இல்லையே. அதை நம்மளா தேடி போனதுனால. அப்போ நம்ம ஆண்டவர் படிப்புலேருந்து எப்படி ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டாங்களோ, ஆண்டவர் அந்த ஏதன் தோட்டத்திலேருந்து அவங்களை வெளியாக்கினாரோ, அதே போல் நம்மளையே வெளியாக்கி கொண்டோம். So when we do things that the Lord doesn't like or that against the Lord, it's we who are
being like Adam and Eve. And that is where we see the Lord chase them away from Garden of Eden. So we, in the same sense, move away from the Lord's presence. So let's look at this in a different angle. இது வந்து இன்னொரு வகையில் நம்ம பார்த்துக்கணும். சரி, இது கொஞ்சம் சரியாக புரிந்து கொள்வதற்கு நம்ம ஒரு 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 கதையை நம்ம பார்க்கணும். எப்படின்னா, நம்மளை வந்து நம்ம தான் களிமண், ஆண்டவர் குயவன். ஸோ அந்த ஒரு வகையில் வந்து நம்ம பார்ப்போம். We are the clay and the Lord is the potter. Let's look at this in this way. ஆண்டவர் நம்மளை வந்து சேற்றிலிருந்து எடுத்து ஒரு களிமண்ணாய் வைக்கிறார். Number one, the Lord picks us from the clay and from the mud we are formed into a clay. And then from the clay, number two, he puts us on the spinning wheel to shape us. ரெண்டாவது, ஆண்டவர் அந்த களிமண்ணை சேத்துலேருந்து எடுத்து அந்த களிமண்ணை எடுத்து அந்த சுத்திர சக்கரத்தில் வைத்து நம்மளை உருவாக்குறார். Number three, the pot comes into shape. அது மூணாவது, அந்த களிமண் ரூபம் மாறுது, அது ஒரு மண்பானையாய் மாறுது. ஸோ இதெல்லாம் அந்த குயவன் கையிலேருந்து வந்தது. ஆனால் நாலாவது காரியம் வந்து ஒரு காரியம் இருக்குது. அந்த நாலாவது காரியம் வந்து, அது உருவம் வரலன்னா, அந்த குயவன் அந்த களிமண் உருவாக்கும் போது அந்த உருவம் வரலன்னா என்ன செய்வார் அந்த களிமண்? ஸோ அந்த களிமண்ணை வந்து மறுபடியும் சேத்துல போட்டு மறுபடியும் பிசைஞ்சி மறுபடியும் களிமண் மறுபடியும் எடுத்து தான் மறுபடியும் செய்வார். So number four is what we always forget, we often doesn't look into it, is that what happens to the clay when the potter tries to make shape and it doesn't take shape. What happens if the clay does not take shape? The potter will take the clay, put it back into where he took it from and take a fresh one. So இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா சில காரியம் வந்து இதில் நம்ம புரிந்து கொள்ளணும். இந்த 3-4 ஸ்டெப்ஸ் இருக்கு ஒரு மனுஷனை உருவாக்குவதற்கு. I will explain the fourth one, first four, and the last one I will explain when we go along. We are the mud. From the mud is where the Lord picks us. நம்மளை சேற்றிலிருந்து தான் ஆண்டவர் நம்மளை எடுக்கிறார். ஒரு அந்த குயவன் வந்து முதலாவது சேற்றிலிருந்து தான் அந்த களிமண் உருவாக்குறார். ஸோ number one வந்து Genesis 2:7 எழுதப்பட்டிருக்குது. When we look at Genesis chapter 2 verse 7, it says, from the dust we were created. So we are the dust from the ground. எதுக்குமே உதவாத, எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு 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 இது தான் அந்த dust. We are the sand. எதுக்குமே பயன்படுத்த முடியாது. We cannot use dust or sand to make shape. So that is where we come from. It is a useless thing, it's a dirty thing, and we often sweep it off our house. Even a dirty floor, we don't want it in our house. Even when we see a sand in the house, we just sweep it off. That is how we were. அந்த அழுக்குப்பட்ட அந்த மண்ணை கூட நம்ம வீட்டில் பார்க்கக்கூடாதுன்னு நம்ம கூட்டி தள்ளுறோம். அதே போல தான் நம்மளும் ஆரம்பத்தில் இருந்தோம். அங்கிருந்து தான் ஆண்டவர் நம்மளே எடுத்துக்கொண்டார். From there is what the Lord has chosen us. That is the mud that we were in. In Exodus chapter 2 verse 1 and 2 it says, and there were a man of the house of Levi and took to wife a daughter of Levi. And the woman conceived and bare a son. And when she saw him that he was a goodly child, she hid him away. இது வந்து மோசஸோட கதை நம்ம பார்க்கிறோம்.
அந்த குழந்தை வந்து மோசே. அந்த குழந்தை வந்து யாருக்கு பிறந்தது? ஒரு லேவிய குடும்பத்தில் அந்த பிறந்தது. பீப்புள் who serve God in temple. அவங்கெல்லாம் வந்து ஆண்டவரை வந்து ஒரு தேவாலயத்தில் ஆண்டவருக்காக ஊழியர் செய்வர்கள். அவங்க தான் வந்து மெயினாக வந்து ப்ரீஸ்டாக இருப்பாங்க, ஹை ப்ரீஸ்டாக இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் பிறந்தும் அந்த பேபி, அந்த மோசே வந்து அவங்கள வந்து have to send him away. Even though they were the high priest, Levites are the high priests, even though they were respectable people at that time, but they still had to send them away, send the baby away, because Pharaoh wanted to kill the baby. ஏன்னா பார்வோன் வந்து அந்த குழந்தைய கொலை வரதுக்குனால அந்த பேபியை மோசையை வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த பேபி அவர் மோசையை வந்து வாழ்ந்து ஒரு ராஜா அரண்மனையில் வாழ்ந்து அப்புறம் மறுபடியும் ஓடி போய் அவரை வண்ணாந்தரத்தில் வாழ்ந்து அங்கே வந்து ஸோ ஆண்டவருக்கு தெரியும் யாரை பயன்படுத்தணும் என்று. நம்ம வந்து நம்மளே முன் வைக்கக்கூடாது, நம்மளே வந்து பெருமையை சொல்லிக்கக்கூடாது ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார் அப்படின்னு. We do not promote ourselves. So when we are all the clay, it is the potter who decides which part of the clay to choose and put on the wheel. இந்த களிமண்ணெல்லாம் ஒரு வாளியில் இருக்கும் பொழுது இந்த குயவன் தான் முடிவு பண்ணுவார் எந்த பகுதியிலேருந்து களிமண் எடுத்து அந்த சக்கரத்தில் வைக்கணும்ன்ட்டு. So only the Lord knows who is perfect, who to choose. ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் யாரை தேர்ந்தெடுக்கணும். நம்ம எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், எல்லாரும் ஆண்டவர் பார்வையில் ஒரே மாதிரி தான் இருக்கிறோம், களிமண் தான். ஆனால் எந்த பகுதி உள்ள களிமண் சக்கரத்தில் எடுத்து வைக்கிறாரோ அது ஆண்டவர் சித்தம், அவர் கொண்டு தான் தெரியும். Only the Lord knows which part of the clay in that basin to be put on the spinning wheel. In Exodus chapter 3, verse 2 and 4. Let's read Exodus chapter 3, verse 2 and 4. 2 till 4, sorry. And the angels of the Lord appeared unto him in a flame of fire out of the midst of a bush. And he looked, and behold, the bush burned with fire, and the bush was not consumed. And Moses said, I will now turn aside and see this great sight, why the bush is not burnt. Number 4, chapter 4. And when the Lord saw that he turned aside to see, God called unto him out of the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here I am. இங்கே நம்ம பார்க்குறோம் மோசே வந்து அங்கே வண்ணாந்தத்தில் அவர் ஆடு மேய்த்துட்டு அங்கே உட்காந்துருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு முட்செடி எரியுது அவர் பார்த்தார். முட்செடி எரியுது அங்கே அவர் பார்த்துட்டு அவர் முடிவு எடுக்கிறார், இதை நான் பார்க்கணும், இந்த ஆச்சரியமான காரியத்தை நான் பார்க்கணும்னு சொல்லி திரும்பி அவர் அங்கே பார்த்தும் பொழுது ஆண்டவர் அதை பார்த்தார். ஆண்டவர் மோசையை கூப்பிட்டார், நான் இங்கே இருக்கிறேன்னு சொன்னார். ஸோ இது நம்ம வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்வது ஒன்று என்னன்னா, இது தான் செலெக்ஷன் ப்ரொசஸ்ன்னு சொல்லுவோம். செலெக்ஷன்னா எப்படி, இப்போ அதை சொன்னபடி அந்த குயவன் களிமண்ணை எந்த பகுதியிலேருந்து எடுத்து சக்கரத்தை மேலே விற்கணும்னு சொல்லியிருந்தேன், அதுதான் இது. ஸோ அந்த களிமண் வந்து இப்போ மோசை வந்து அங்கே உட்காந்துருக்கிறார். அந்த மோசை அது எரியுத விசித்திரமாக எரியுதுன்னு சொல்லி தான் அந்த அக்னியை திரும்பி பார்த்தனால தான் ஆண்டவர் அங்கே பேசினார். அது ஒரு சிக்னல் மாதிரி அவருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று எரிஞ்சு கொண்டு போனால் அதை விட்டுட்டு விலகி ஓடுறோம், பயந்துட்டு ஓடுறோம். ஆனால் இங்கே மோசே அந்த மாதிரி செய்யலை. So when you see in this story, Moses saw
the bush was burning. And when he saw the bush was burning, he turned around and looked at it to see why is it not burnt. So he took a decision to turn and see. And that is where the Lord told him, Moses, Moses, here I am. This is the selection process for Moses. As I said before, the potter will decide which part of the clay that he has to take to put on the spinning wheel. So this is the signal that the Lord gave Moses from the burning bush. If Moses did not turn to see the burning bush, there wouldn't be his story in this Bible. Oftentimes, when we have this kind of experience, when we see something burning, we run away from it. Of course, it's fire, we know it's dangerous. But Moses did not think of it because he had a different way of thinking. He saw the fire, he knew fire is dangerous, but yet he was able to see beyond that, to see the miracle of the fire. அக்கினி எரிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும், அது பயம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மோசே அதை பார்க்கும் பொழுது, அதையும் தாண்டி பார்க்கும் பொழுது, அது ஏன் எரியலன்னு தான் அதை பார்த்தார். ஸோ இந்த மாதிரி காரியம் இது ஒரு காலிங் மாதிரி. நம்ம வாழ்க்கையில் அநேகர் இதை நம்ம தவறி போயிடும். ஆண்டவர் குரல் கேட்காதனால இந்த ஒரு செலெக்ஷன் ப்ராசஸ் நம்ம ஃபெயில் பண்ணிடுறோம். ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுக்காதபடிக்கு. We miss this because we never want to hear God. We don't know how to hear Him. We don't know how His voice is. So we miss the selection process. We fail the selection process because we do not see what we are supposed to. This normally happens even in the church. சபையிலையும் இது சில சமயம் நடக்கும். இப்படின்னா பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, இந்த பிரசங்கத்தில் பாஸ்டர் சபை போதகர் இந்த நபரை பற்றி தான் பேசினாரு, அந்த நபரை பற்றி தான் பேசினாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். This usually happens in the church where we often say, oh, today's sermon was so good, the pastor was referring to that brother, the pastor was referring to that sister. We always push the word of God to other people. That is why they are being blessed, not you. நம்ம எப்பவுமே ஆண்டவர் வார்த்தை மற்றவங்களுக்கு தள்ளி விட்டுறோம், அதனால தான் அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்க, நம்ம இல்லை. இன்னைக்கு உள்ள sermon, இன்னைக்குள்ள பிரசங்கம் எனக்குன்னு சொல்றோமோ அப்பதான் நம்ம ஆசீர்வதிப்போம், அப்பதான் நம்மளே தேர்ந்தெடுக்குவார் ஆண்டவர். When we say that today's sermon is for me, that is where the Lord will talk to you like the Moses. So don't push the sermon to others. Take it for yourself. பிரசங்கத்தை மற்றவங்களுக்கு தள்ளி விடாதீங்க, நம்மளுக்குன்னு எடுத்துக்கொள்வோம். அப்பதான் ஆண்டவர் நம்மளை தேர்ந்தெடுப்பார், மோசையை தேர்ந்தெடுத்தது போல. ஏன்னா ஆண்டவர் குரல் வார்த்தையிலிருந்து வருது, தேவனாடு வார்த்தையிலிருந்து வருது. போதகர் தேவனாடு வார்த்தையை போதிக்கும் பொழுது அந்த வார்த்தையை நம்புக்குன்னு நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தான் ஆண்டவர் நம்ம இடத்துல பேசுவார். So when the Lord speaks through the pastor in the church giving sermon, we must take the word from him as it is for us, because the Lord speaks to us through his word, just like how he spoke to Moses. So we fail the selection process because we never accept the word of God through the sermon in church. சபையில் நம்ம ஆண்டவர வார்த்தையை எடுத்துக்கொள்ள முடியாதனால நம்ம இந்த செலெக்ஷன் ப்ராசஸை, இந்த களிமண்ணை சக்கரத்தில் எடுத்து விற்கிற அந்த ப்ராசஸை நம்ம ஃபெயில் பண்ணிடுறோம். நம்ம இன்னும் களிமண்ணாவே இருக்கிறோம். We are still the same clay because we fail the selection process to be on the spinning wheel. The Lord cannot shape that clay because you are still in the clay. ஆண்டவர் நம்மளை உருவாக்க முடியாது, ஏன்னா நம்ம இன்னும் களிமண்ணாவே இருக்கிறோம். ஆண்டவர வார்த்தை போதகர் போதிக்கும் போது அதை எடுத்துக்கொண்டு வீட்டில் போய் தியானித்து ஜெபம் பண்ணணும்.
நாலாவது அதிகாரத்தில் சொல்லுது, in chapter 4 it says, and when the Lord saw that he turned aside to see. மோசே திரும்பி பார்த்ததை ஆண்டவர் பார்த்தார். அதுதான் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடைபிடிக்கணும். வசனத்தை கேட்டுக்கொண்டு என்ன சொல்லணும்? What we do after we receive the sermon in church, go back home and daily life, எப்போது போல வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கோம். அது sermon-ஆகவே இருக்கும். அது வாரத்தில் ஒரு நாள் தான் அது கேட்போம். அப்படி நம்ம வீட்டில் போய் தியானிக்காதனால அது அப்படியே போயிடுது. நம்ம அதை ஃபெயில் பண்ணிடுறோம். We fail the process because we neglect to meditate on the word of God. Because the Lord says in the chapter 4 it says, the Lord saw that Moses turned. ஆண்டவர் வார்த்தையை போதகர் மூலமா நம்மளுக்கு கொடுக்கிறார் sermonல. அதை எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்யறோம்னு அதை பார்க்கிறார் ஆண்டவர். What we do. So we see that the Lord appears to Moses after giving the sign. இந்த ஒரு சிக்னலை கொடுத்துட்டு, இந்த முட்செடி எரியிற மாதிரி ஒரு சிக்னலை கொடுத்துட்டு ஆண்டவர் அவர் அங்கே வராரு, மோசே முன்னுக்கு வராரு. இங்க நம்ம இன்னொரு காரியம் நம்ம பார்க்குறோம். இங்க முதல் சிக்னல் கொடுத்தாரு. எங்க கொடுத்தாரு ஆண்டவர்? மோசே வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கும் போது கொடுத்தார். We see here something different. The Lord gave Moses the signal of the burning bush when he was in the desert as a shepherd. Why didn't the Lord give him the same signal when he was a prince in Egypt? ஆண்டவர் மோசேக்கு அவர் ஈஜிப்ட்ல ஒரு இளவரசனா வாழ்ந்து கொண்டு அந்த வாழ்க்கையில இருக்கும் பொழுது அங்க முட்செடி அங்க ஆண்டவர் எரிக்க வச்சு அவர் சிக்னல் கொடுக்கல? நம்பர் 1, மோசே வாழ்ந்திருக்க வாழ்க்கை அப்போ ஒரு ராஜ வாழ்க்கை, பெருமை உள்ள வாழ்க்கை. அதனால அந்த சமயத்துல அங்க என்ன எரிஞ்சாலும் அவர் வேலைக்காரனை கொடுத்து அந்த எரியிற முட்செடியை தண்ணி ஊற்றி தான் அழிக்க பார்ப்பார். Because he was a prince living a rich wealthy life, so when there was anything burning or even a bush burning, first thing he would have done is use his mind, his knowledge to call his servant to put the fire out. Because he had pride, he's the prince, he just need to call somebody, come and do that. He will have pride when he's when he was living as a prince. மோசே ராஜ வாழ்க்கை வாழ்ந்துக்கிறதுனால அவருக்குள்ள அந்த பெருமை இருந்தது, அந்த பவர் இருந்தது. அவரே திரும்பி பார்த்திருக்க மாட்டார். வேலைக்காரனை கூப்பிட்டு தான் பார்க்க சொல்லியிருப்பாரு. Moses would have not turned and looked at the fire. He would have asked his servant to look at it. அந்த சமயத்துல மூணாவது காரியம், அவர் அவர் மைண்ட் ஃபுல்லா இருந்தது. என்ன ஃபுல்னா, அது ஏன் வேலை இல்லை, வேலைக்காரனோட வேலை, அவனை கூப்பிட்டு செய்ய சொன்னா அவன் செஞ்சிருவான். That number 3 is that his mind will be full of thoughts. And what thought is that? That is not my duty to look at the fire. I would have to call my servant to look at it. So this is the mind of his mind, rich mind, prideful mind. பெருமை உள்ள சிந்தை அப்ப இருந்திருக்கும் அவனுக்கு. நாலாவது, அங்க பெருமை இருந்ததுனால மத்தவங்க சொல்றத அவர் கேட்டிருக்க மாட்டார். முக்கியமாக ஆண்டவர் பேசுறது அவருக்கு விளங்கி இருக்காது. Number 4, he was so proudful of himself because he was prince. Anybody would be proud. And when somebody is proud, they will never listen to anyone and also to God. They will never be able to hear God's word. Number 5, அவர் மோசே அரண்மனையில் அவர் ராஜாவை வாழ்ந்திருக்க வாழ்க்கை அந்த சமயத்தில் ஒரு பணக்கார வாழ்க்கை. அந்த பணம் அவர் கண்ணை மறித்திருக்கும், அந்த வாழ்க்கை அவர் கண்ணை மறித்திருக்கும். Number 5 is that he was living as a prince, a wealthy life, a rich life, and that life would have made him blind, that he would not able to see
carefully why that bush in the palace was not burned even though it was on fire. அவர் அந்த பார்வை என்ன மறித்துருச்சுன்னா, அரண்மனையில் வாழும் பொழுது அந்த பார்வை அவர் எவ்வளோ விசித்திரமான அந்த முச்செடி எரியுதுன்னு அவர் வண்ணாந்தத்தை பார்த்த மாதிரி, அது அரண்மனையில் இருக்கிற எந்த செடி எரியும் பொழுதும் அது அந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அந்த பார்வை மறைக்கப்பட்டது. இதே போல தான் இந்த 5 காரியத்தை தான் நம்மளும் வாழ்க்கையில் சில சமயம் நடந்து கொள்வோம். This is what happens to us at certain time of our life. Why I still not see God's sign? இந்த கேள்வி நம்ம கேட்போம். ஏன் நான் இன்னும் ஆண்டவரோட சிக்னல் இன்னும் நான் பார்க்கல, ஏன் ஆண்டவர் என்கிட்ட இன்னும் பேசலை, ஏன் நான் இன்னும் ஆண்டவர் குரலை கேட்கல? ஏன் என்றால் இந்த 5 காரியம் நம்ம மைண்ட் ஃபுல்லாக இருக்கிறதுனால. Because our mind is full, that is why we cannot hear Him, we cannot see Him. God created a situation where Moses will leave all this life and go to the desert where he is alone and his mind is empty, and he will repent and he would think, and there was nothing to depend on other than God. At that moment his mind will be empty and he would be able to receive or hear or see what the Lord wants him to do. ஆண்டவர் இந்த ஒரு காரியத்தை உருவாக்குனார், இந்த ஒரு சிச்சுவேஷனை உருவாக்குனார். அதாவது மோசே அவர் வாழ்க்கையை விட்டு மறுபடியும் மண்ணாந்தரத்தில் போய் தனியாக வாழும் பொழுது, தனியாக ஆடு மேய்க்கும் பொழுது, அங்கே தனியாக உட்காந்துருக்கும் போது அவர் சிந்தனை ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். அவர் எதை பற்றியும் சிந்திக்காமல் இருப்பார். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை அவரால் கேட்க முடியும். ஆண்டவரை அந்த முச்செடி எரியிறதை அவரால் பார்த்துருக்க முடியும். ஆண்டவரை வார்த்தையை அவரால் பெற்றுக்கொள்ள முடியும். இதெல்லாம் ஏன் என்றால் அவர் அங்கே தனியாக இருந்தார். அவர் அவர் ஒன்றும் சிந்தையை எதுவுமே யோசிக்காமல் இருந்ததுனால, அவருக்குள்ள அந்த பெருமை இல்லாதனால இது எல்லாத்தையும் அவரால் செய்ய முடிந்தது. அதனால தான் அந்த கள்ளி மண்ணு ஆண்டவர் எடுத்து சக்கரத்தில் வைத்தார். That is why God chose that clay to be on the spinning wheel. So if we look at us now, are we still mud or clay? நம்ம இன்னும் சேரா இருக்கிறோமா இல்லை கள்ளி மண்ணா இருக்கிறோமா? நம்ம of course டெஃபினட்டாக என்னால் சொல்ல முடியும் நம்ம கள்ளி மண்ணு. We are still the clay, yes, no doubt about it. கள்ளிமண்ணா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நம்ம ஆண்டவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கையில் வேத வசனத்தை பிடித்து கொண்டிருக்கிறோம். We are clay for sure. That is why we are still holding our Bible in the hand. Otherwise we wouldn't have been. ஸோ இது ஒன்றாவது பகுதி செலெக்ஷன் ப்ராசஸ். ஆரம்பத்தில் சொன்னல, திஸ் இஸ் அ பார்ட் 1 செலெக்ஷன் ப்ராசஸ். ஃப்ரம் த mud he picks up and put us as a clay. நம்ம ஒரு களிமண்ணாக உருவாக்குறார். சேரிலேருந்து களிமண்ணாய் நம்ம மாற்றிக்கொள்கிறார். ஸோ இது பார்ட் 1. பாயிண்ட் 1. ரெண்டாவது பாயிண்ட் அந்த களிமண்ணை சக்கரத்தில் வைக்கிறது. The point number 2 is that he chose the clay to be on the spinning wheel. Which part of the clay does he choose? So we come back to the same story of Moses. After being selected, Moses don't know what to do. ஆண்டவர் மோசே கிட்ட பேசும்பொழுது மோசே தேர்ந்தெடுத்துட்டார். ஆனால் மோசைக்கு என்ன செய்யணும் அந்த சமயத்தில் தெரியல. அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, Exodus chapter 4 verse 11. Let's look at it. And the Lord said unto him, Who has made man's mouth? Or who makes the dumb or deaf or the seeing or the blind? Have I not the Lord? இந்த வசனம் மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா ஆரம்பத்தில் ஆண்டவர் அவர்கிட்ட இப்படி செய்து இந்த காரியத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னு அவருக்கு சில
பாதைகளை காட்டுற சில அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை அவர் தெரியப்படுத்தும் பொழுது மோசே வந்து ஆண்டவரோட வாக்குவாதம் செய்கிறார். அதாவது என்னால் முடியுமா, எனக்கு செய்ய தெரியாது, நீ இப்படி செய்யறது நான் இப்படி செய்யறதுன்னு அது வந்து அவர் வாக்குவாதமாய் ஆண்டவர்கிட்ட பேசிக்கொள்ளும் பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு. யாத்திராகமம் 4:11 எழுதப்பட்டது வசனம் அங்கே நடக்குது. After the Lord has spoken to Moses that he has to do certain things, that this and this and this, Moses was arguing with God that how can I do this? I don't know how to do this. You have to teach me. How do I do this? I don't know how to do this. And this is how he's been arguing with God. And at that moment, the Lord told Moses this, what is written in this chapter 4, verse 11 of Exodus. And the Lord said unto him, who has made man's mouth? And God gave him the vision, what is going to happen. God gave him it's like a vision that this is what will happen and you do this and you do that. So it's like Moses was receiving God's vision at that time. And when we read this verse from this chapter until chapter 4 verse 10, we can see the Lord explains his vision to Moses. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுது இதில் தான் ஆண்டவர் வந்து மோசைக்கு வந்து வெளிப்படுத்துகிறார் அவரோட தரிசனத்தை. ஸோ அதாவது யாத்திராகமம் 3:13 4:10 வரை ஆண்டவர் வந்து மோசைக்கு வெளிப்படுத்துகிறார். மோசைக்கு வந்து அவரோட தரிசனத்தை வெளிப்படுத்துகிறார். ஆனாலும் அங்கே மோசை வந்து சொல்கிறார் அவங்க வந்து என்னை நம்ப மாட்டாங்க அப்படின்னு. ஸோ when the Lord gives him the vision, he keeps on repeating that they will not believe me. And that's where the Lord says this word, chapter 4:11. யாத்திராகமம் 4:11 அப்போ தான் இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏன்னா அங்கே வாக்குவாதம் ஓடிக்கிட்டு இருக்குது. என்னால் முடியாது, அவங்க நம்ப மாட்டாங்க, நான் இப்படி செய்கிறது அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது தான் இந்த காரியத்தை பேசிக்கும் போது தான் ஆண்டவர் இது 4:11 ஆண்டவர் சொல்கிறார். So after this done, the Lord gave him the vision, what is going to happen. He's keep on repeating that I can't do this, I can't do this, how am I supposed to do this, they will not believe me. And that is where the Lord gives him this word, Exodus 4:11. This is what happens in our life. We keep on avoiding God. We keep on avoiding God. இதுதான் நம்ம வாழ்க்கையில் அன்னாரும் நடந்து கொண்டு இருக்குது. என்னன்னா நம்ம ஆண்டவரை அவாய்ட் பண்ணுற மாதிரி. ஆண்டவர் நம்மளுக்கு வந்து தேர்ந்தெடுத்தது வந்து சபையில் உட்காரத்துக்கு இல்லை, சபையில் மட்டும் உட்காரத்துக்கு இல்லை. The Lord did not choose us just to sit in the chair of the church. He chose us because there is a job for us. நம்மளை தேர்ந்தெடுத்தது, நம்மளை ரட்சித்ததுக்கு, நம்மளை இன்றைக்கி சபையில் வந்து உட்கார வைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது ஆண்டவருக்கு. அவரோட வேலையை செய்வதுக்கு, நாக்காளி சூடாக்கிட்டு போகிறதுக்கு இல்லை. Not to just come and sit in the chair of the church because there is the work for us. The Lord chose Moses because there is work for him. ஆனால் நம்ம வந்து சபையில் வந்து எதுவும் செய்யாமல் மட்டும் வந்து உட்காந்து போயிடுவோம். Because we always avoid to do ministry in the church. We come, we just sit and we go. We don't want to get involved in everything. The only thing we repeat and say, no, I'm not worthy enough. No, நான் தகுதி இல்லை, எனக்கு செய்ய தெரியாது, அது ஏன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். We even say that's not my duty. We just ignore it. We just come there as a Sunday Christian. We just come there as a Christian who sit in the chair and go back home. We do not get involved in the ministry. See, sometimes when we say that we do not know how to share the word of God, நம்மளுக்கு ஆண்டவர் வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெரியலன்னு என்று நம்ம சொல்லுவோம். ரொம்ப சுலபமான காரியம் வந்து நம்ம வந்து மற்றவங்களை குறித்து காசிப் பண்ணுறோம், மற்றவங்களை குறித்து தவறாக பேசுகிறோம், அதெல்லாம் தெரிஞ்சு ஆனால் ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தெரியலையோ.
We always say that we do not know how to share the word of God, but we know how to gossip. We know how to talk bad about other people, and we still say we do not know how to share the word of God. Sometimes we say we have no time. டைம் இல்லைன்னு சில சமயம் சொல்லுவோம், ஊழியம் செய்யறதுக்கு டைம் இல்லைன்னு. We have time for other things. We have time to sit and watch TV. உட்காந்து டிவி பார்க்கறதுக்கு டைம் இருக்குது, ஆனால் ஆண்டவரோட வார்த்தை சொல்றதுக்கு டைம் இல்லை. So in this verse we see that how the Lord disciplines Moses. இங்க வாக்குவாதம் பண்ணிக்க இருக்கிறாரு ஆண்டவரோட. எனக்கு முடியாது, என்னை நம்ப மாட்டாங்க, எனக்கு செய்ய தெரியாது. நம்ம ஆண்டவர்கிட்ட காரணம் சொல்லிக்க இருக்கிறத போல, என் வேலை இல்லை, எனக்கு செய்ய தெரியாது அப்படின்னு நம்மளும் காரணம் சொல்லிக்க இருக்கிறத போல மோசையும் ஆண்டவரோட இந்த காரணமாய் சொல்லிக்க இருக்கிறாரு. யாத்திராகமம் 3:13 4:10 வரை அங்கே நம்ம பார்க்கலாம். அங்கே இது நடந்துக்கு இருக்கும்போது 4:11 ஆண்டவர் இதை சொல்லிட்டு அங்கே ஆண்டவர் மோசைய வாயை அடிக்கிறாரு. The Lord, when Moses is arguing with the Lord that I can't do this, I don't know how to do this, nobody will believe me, just like how we used to complain that I do not know how to do ministry, I do not know how to do this, I have no time and all that. As how we complain, Moses was complaining to God. We can see from the Exodus chapter 3 verse 13 to chapter 4 verse 10, all this argument is taking place, and the Lord says in chapter 4 verse 11 to keep his mouth shut. The Lord disciplines Moses with just one verse. இந்த ஒரு வசனத்து மூலமாக மோசேயை ஆண்டவர் அப்படியே டிசிப்ளின் பண்ணார். நம்ம வாழ்க்கையில் நம்மலாம் ஒரு ட்ரைனிங் மாதிரி, ஒரு ட்ரைனிங்கில் செல்கிறோம்ல. இப்படி ஒரு போலீஸ் வேலைக்கு போனால் அங்கே ட்ரைனிங் கொடுப்பாங்க. உடனே போலீஸ் ஆயிட முடியாது, ட்ரைனிங் கொடுப்பாங்க. மிலிட்ரி போனாலும் நம்மளுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ ஒரு ஆஃபீஸுக்கு, புது ஆஃபீஸுக்கு வேலைக்கு போனாலும் கற்றுக் கொடுப்பாங்க ஒரு வேலையை செய்யறதுக்கு. நம்ம வாழ்க்கையிலும் இது ஒரு ட்ரைனிங் மாதிரி தான். It's like a training for us in our daily life. Just like when we go to a police force, we cannot straight away start as a police. We have to go through certain training. Even as a military, we have to go through as a training. Even a normal office work, office job, 9 to 5, you go to an office for an interview, they'll give you a training before you start the work. In our life, our ministry life, our training is the pastor's sermon. நம்ம வாழ்க்கையில், ஊழிய வாழ்க்கையில் நம்மளுக்கு முதலாக கொடுக்கப்பட்ட ட்ரைனிங் போதகரோட sermon தான். ஞாயிற்றுக்கிழமை போதகர் என்ன sermon கொடுக்குறாரோ அதுதான் நம்மளோட ட்ரைனிங். What pastor is giving sermon in the church every Sunday, that is the training for us. We take it as a training material. We go back home, meditate, research on it. அதைத்தான் நம்ம ஒரு படிப்பாக, பாடமாக எடுத்துக்கொள்ளணும், ட்ரைனிங்காக எடுத்துக்கொள்ளணும். வீட்டுக்கு போய் அதை தியானித்து ஜெபம் பண்ணணும். இந்த ட்ரைனிங்கில் நம்ம பாஸ் பண்ணால் தான் அந்த வேலையை நம்ம செய்ய முடியும். ட்ரைனிங்கே பாஸ் பண்ணலன்னா வேலைக்கு மட்டும் நம்ம உட்காந்துருக்க முடியுமா? ஆஃபீஸில் ஒரு வேலைக்கு போகிறோம், வேலை தெரியாமையும் ஒரு பதவியில் உட்காந்து மாத சம்பளம் மட்டும் வாங்கி கொள்ள முடியுமா நம்மளால்? When we go for a job in an office, can we just sit at the desk without knowing how to do the work and receive the salary? That is what we've been doing all this while. We go to church, we don't do the ministry but receive his salvation. ஆண்டவருக்கு நம்ம சபைக்கு போகிறோம், ஆண்டவரை வார்த்தையை பெற்றுக்கொள்கிறோம், அவரை ரட்சிப்பு மட்டும் பெற்றுக்கொண்டுட்டு அவருக்கு ஊழியம் செய்யலாமல் போனால் அதுக்கும் நம்ம ஆஃபீஸ் வேலைக்கும் எந்த விதமான வித்தியாசம் இல்லை. நம்மளுக்கு ஒரு ட்ரைனிங்கை தான் ஆண்டவர் கொடுக்குறாரு. நம்மள ஒரு சிச்சுவேஷன் நம்ம கடந்து போகிறோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆண்டவர் எதுவுமே காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார். இன்றைக்கி நம்ம சபையில் இருக்கிறோன்னா அது ஆண்டவர் ஒரு காரணம் வைத்திருக்காரு. ஏன் நம்ம இன்றைக்கி சபையில் இருக்கிறோம்? இன்றைக்கி நம்ம
ஞாயிற்றுக்கிழமையில sermon கேட்க வந்திருக்கிறோம்னா அது நம்மளுக்குன்னு கொடுக்கப்பட்ட sermon. Everything there's a reason. The Lord gives us as a training. When we are here listening to the Lord's word, when we go to church, when we are listening to the sermon in the church, we are there is because God wants us to listen to that word. God does everything with a purpose. So இந்த கல்லிமண்ணு சக்கரத்தில் எடுத்து விற்கிறதுக்கு இதுதான் ஒரு செலெக்ஷன் ப்ரோசஸ். இந்த களிமண்ணா இருக்கணுமா இல்லை ரூபம் மாறணுமா? Do you want to be a clay forever or be a pot to be useful? நம்ம வேதத்திலேருந்து கற்றுக்கொள்கிற காரியம் தான் நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். நம்ம சபையில் கேட்க போகிற அந்த sermon தான் நம்மளுக்கு ஒரு பாடமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து களிமண்ணாவே இருக்க போகிறோமா இல்லை ஒரு ரூபமாக மாற போகிறோமா, ஒரு மண் பானையாக மாற போகிறோமா? சில சமயம் நம்மளை வந்து யோசிப்போம், நான் வந்து சரியான பாதையில் தான் போய் கொண்டு இருக்கிறேன்னா, இல்லை நான் என்னாச்சும் தவறு செஞ்சுட்டேன்னா? சில சமயம் இன்னைக்குள்ள sermon எனக்கு இல்லை போல, ஆண்டவர் என்கிட்ட பேசல, இதெல்லாம் கேள்வி நம்மளுக்கு வரும். Sometimes we ask this question, am I at the right track with God? What wrong did I do? Or sometimes you even ask, today's sermon is not for me. This question comes to our mind is because the serpent will try to take you away from God. That is why he's bringing this question into you. சர்ப்பமானது இந்த மாதிரியான கேள்வி நம்ம சிந்தைக்குள்ள வைப்பான். ஏன்னா நம்மளும் தேவனோட விலகி அந்த கம்யூனிகேஷனை கட் பண்ணுறதுக்கு ஆதியாகமம் 3:1 எழுதப்பட்டிருக்குது. அங்கே வந்து நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்ன வேணாலும் புசிக்கலாம், அந்த பழம் ஒண்டி கண்ணி ஒண்டி புசிக்காத அப்படின்னு. ஆண்டவர் வந்து மோசைகிட்ட சொல்கிறாரு. அங்கே வந்து ஏவாள் வந்து சர்ப்பங்கிட்ட சொல்கிறாங்க அங்கே. ஆனால் சர்ப்பம் அங்கே ஒரு கேள்வி உருவாக்குறான். என்னன்னா, தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சர்ப்பமே அந்த கேள்வியை கேட்குறான். ஏற்கனவே ஆண்டவர் ஆதாம் கிட்ட சொல்லிட்டாரு, ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்லிட்டாங்க, ஏவாள் சர்ப்பங்கிட்ட சொல்றா. ஆனா சர்ப்பம் மறுபடியும் அந்த கேள்வியை கேட்குது, தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு 3:1 அங்கே எழுதப்பட்டிருக்கு. So we look into Genesis chapter 3 verse 1. In this story we see that the Lord told Moses, the Lord told Adam, you can eat anything but that fruit. And that same message was passed on to Eve. And the Eve told that to the serpent. But the serpent reflected back with another question. Did the Lord say so? ஸோ இந்த மாதிரியான கேள்வி ஏன் உருவாக்குனா, சர்ப்பம் வந்து அங்கே அந்த கேள்வியை உருவாக்குறோம். ஸோ நம்ம வாழ்க்கையில் யோசிக்கும் பொழுது, இன்னைக்கு இந்த sermon எனக்கு இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கும் பொழுது, அந்த கேள்வி அந்த கேள்வி உருவாக்குறது வந்து சர்ப்பமானது அந்த கேள்வி நம்ம சிந்தைக்குள்ளே நுழைக்க பார்க்குறாங்க. So when we go to church, when we hear a sermon and we often say, no, today's sermon is not for me, and that question is put into your mind by the serpent, because he doesn't want you to take shape, he wants you to be the clay. ஏன்னா அந்த சர்ப்பமானது உங்களை எப்போவுமே களிமண்ணாவே இருக்கணும்னு விருப்பப்படுகிறான். இந்த களிமண் எப்போவுமே ஒரு மண் பனியாக மாறக்கூடாதுன்னு அவன் பிளான் போட்டபடி அந்த கேள்வியை நம்ம சிந்தையில் வைக்கிறான். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் நிறையா வருது நம்ம வாழ்க்கையில். சில காரியங்கள் வேதத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் உண்மையிலே இருக்குதா அப்படின்னு கேள்வி கேட்குறோம். ஸோ இந்த கேள்வியெலாம் எங்கேருந்து வந்தது? சர்ப்பமானவன் தான் உருவாக்குறோம்.
ஆண்டவர் எது செய்தாலும் ஒரு நோக்கம் இருக்கும். ஸோ அந்த நோக்கம் வந்து ஆண்டவர் நம்மளை வந்து களிமண்ணாக இருந்து ஒரு மண் பானையை மாறுவதற்கு ஆண்டவரோட திட்டம். ஸோ everything God does, He does it with a purpose, because He wants us to take shape from the clay to a pot. He wants us to take shape. He doesn't want us to be a clay forever. ஆனால் சர்ப்பமானவன் இந்த நம்ம வந்து ஒரு மண் பானையாய் மாறிடுவோம், ஒரு அழகான பானையாய் மாறிடுவோம், ஒரு அழகான பாத்திரமாய் மாறிடுவோம் என்று ஒரு பொறாமையினால அதை தடுப்பதுக்கு தான் இந்த மாதிரியான கேள்வி நம்ம வாழ்க்கையில் வந்து உருவாக்குறாங்க. The serpent doesn't want us to take shape, so that is why he's putting in all this kind of question into our mind to lose our faith. So நம்ம வந்து என்றைக்குமே வசனத்தை நம்ம வந்து விசுவாசிக்கணும். வசனம் பொய் சொல்லாது. The Bible will never lie, so believe in the word of God. And if you have doubt in the word of God, ask question from our pastor. இந்த வசனத்தில் நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் வந்ததா, போதகரை சந்தித்து அதை புரிந்து கொள்ள அது பிரயாசப்படணும். கேள்விக்கு சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. Don't give space to your questions. மூணாவது பாயிண்ட், அந்த கல்லிமண் சக்கரத்தில் வைத்த அந்த கல்லிமண்ணு ரூபம் மாறுது. So number 3, the clay is taking shape. We see in the story of Moses, back to the story of Moses, the Lord uses to save the Israelite, because Moses is now taken shape. The Lord uses Moses to do great things and wonders. The Lord gave Moses the 10 commandments. இங்கே நம்ம பார்க்குற மோசை கதையில் மறுபடியுமாக ஆண்டவர் மோசையை பயன்படுத்தி இஸ்ரேல் ஜனங்களை விடுவிக்கிறார். ரெண்டாவது, மோசையை பயன்படுத்தி அங்கே அநேக காரியங்கள் அற்புதங்களை செய்கிறார் ஆண்டவர். கடைசியாக பார்க்குறோம், மோசைக்கு ஆண்டவர் அந்த கட்டளை கொடுத்தார், 10 கட்டளை. இங்கே நம்ம பார்க்குறோம், மோசை ஒரு களிமண்ணாக இருந்த அந்த மோசை இப்போ ஒரு பிரோஜனமான ஒரு பாத்திரமாய் நம்ம பார்க்குறோம். We see Moses, who was a clay. First he was a mud, and then he was chosen as a clay, and then he was now formed into a pot, some beautiful worthy pot. There are 2 types of pot. One, a pot that is being useful, and one, a pot that is not being cannot be used at all. ஸோ இங்கே நம்ம பார்க்குறோம், 2 விதமான பாத்திரமாக இருக்குது. ஒரு பாத்திரம் வந்து உண்மையிலே பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரம், ரெண்டாவது எதுக்குமே பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரம். ஸோ இங்கே மோசை வந்து உண்மையிலே ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தார். ஆண்டவர் அவரை பயன்படுத்தினார். ஸோ நம்ம வந்து உண்மையிலே மோசையை போல பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா, இல்லை இன்னும் களிமண்ணாக இருக்கிறோமா, இல்லை இன்னும் சேராவே இருக்கிறோமா? 4வது காரியம், அந்த களிமண் உருவாக்கும் பொழுது நேரத்தை எடுத்து உருவாக்குறார். அது ஒரு பிரோஜனமான பாத்திரமாய் மாறுது. ஆனால் சில சமயம் அந்த களிமண் உருவாக்க முடியலன்னா, அந்த ரூபம் மாறலன்னா என்ன நடக்கும்? What happens to the clay if the clay cannot be shaped into any form? That if the clay does not take shape. நம்ம இது பொதுவாக பார்த்தோம்னா, ஒரு குயவன் அந்த களிமண் உருவாக்கும் போது அப்படியே அடித்து இடித்து அப்படியே அழகாக ஷேப் பண்ணும் பொழுது அது ரூபம் மாறலன்னா, அது அந்த ஷேப்புக்கு வரலன்னா, அந்த குயவன் என்ன செய்வான்னா அந்த களிமண் எடுத்து மறுபடியும் சேர்த்துல போட்டு நல்லா பிசைஞ்சு மறுபடியும் எடுப்பார். That's the process. The clay, the potter, when he tries to shape the clay and the clay does not take shape, what does the potter do is that he will take the clay and put it back into the mud, into the clay pot, and he will mix again and take a fresh one. ஸோ நம்ம வந்து இங்கே பார்க்குறோம், இந்த களிமண் உருவாக்க முடியலன்னா
இந்த களிமண் மறுபடியும் களிமண்ணில் தான் ஆண்டவர் போடுவார். If we, the clay, does not take shape, He will put us back into the clay. Are we going to take shape? நம்ம உருவாக்கப்படுமா, ஒரு ரூபம் மாறணுமா, நம்ம இன்னும் களிமண்ணாவே இருக்க போகிறோமா, இல்லை மாற்ற போகிறோமா, நம்ம மறுபடியும் அங்கே உருவாக்க போகிறோமா? நம்ம உண்மையிலே எந்த பகுதியில் இருக்கிறோம்? இந்த 4 பகுதியில் 5வது பகுதி பயன்படுத்தாத ஒரு பாத்திரம். மோசை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமாக இருந்தால், 5வது பயன்படுத்த முடியாத ஒரு பாத்திரம். அது எப்பவுமே அழகாக தான் இருக்கும். நான் அழகாகவே இருக்க விரும்புகிறேன், என் விருப்பப்படியே இருக்க விரும்புகிறேன், என் விருப்பப்படியே என்னை வன்னியும் அப்படின்னு சொல்கிற போது, என் இஷ்டப்படியே என்னை வன்னியும்னு சொல்லும் பொழுது நம்ம அப்படி தான் இருப்போம். ஏன்னா அது நம்ம இஷ்டப்படி செஞ்சதுனால. ஸோ number 5th is that the pot that is not be able to be used. Because certain times we tell the potter that this is how I want, this is what I want, design me this way, design me that way, and the potter designs us, make it us too beautiful that to be used, and we don't want, and we are the one who left up in the showcase a pot that does not have any purpose, because that pot wants to be on its own. அந்த ஒரு பாத்திரம் அந்த பாத்திரத்தின் விருப்பப்படியே செயல்பட்டதை போல அது எதுக்குமே எதுக்குமே பயன்படுத்த முடியாதனால அது தனியாகவே இருக்குது. பிகாஸ் ஏன்னா அந்த பாத்திரம் அது விருப்பப்படியே வாழணும் ஆசைப்படுது. அது 5வது காரியம். ஸோ நம்ம 4வது நம்ம முடிச்சுக்கொள்கிறோம். ஸோ that is the 5th part of the clay story, but we were going to stop it at 4. So today's topic, I'm going to stop with this question: who am I? That question that we should ask ourselves. இன்னைக்குள்ள டாபிக்ல 4வது பகுதியிலே நான் பார்த்துக்கிறேன். ஸோ இந்த கேள்வியோட நான் பார்க்குறேன், நான் யார் என்று இந்த கேள்வியை நம்ம கேட்டுக்கொள்ளணும். இந்த வசனம் தான் நம்மளுக்கு கண்ணாடி. இந்த கண்ணாடியை பார்த்து நம்ம இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டோம்னா நம்ம எங்கே இருக்கிறோம்னு நம்ம தெரியும். நம்ம இன்னும் களிமண்ணாக இருக்கிறோமா, இல்லை சேராக இருக்கிறோமா, இல்லை குயவன் சக்கரத்தில் இருக்கிறோமா, குயவன் நம்மளை உருவாக்க ரெடியாக இருக்கிறாரா, அந்த சுச்சுவேஷன் இருக்குமா, எந்த பகுதியில் இருக்கிறோம், இல்லை மோசை போல பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக இருக்கிறோமா? We should ask this question looking into this Bible. It will reflect us and tell us, are we still the clay, or are we still the clay, or are we still the mud, or are we on the spinning wheel ready to take shape, or are we as Moses, a pot that has a purpose? We see this in Luke chapter 13:27. This is something important because we have to really reflect ourselves with this question. இந்த கேள்வி ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா இந்த கேள்வி நம்மக்குள்ளாரே நம்ம கேட்டுக்கிட்டோம்னா இது ஒரு கேள்விக்கு பதில் ஒரு பரீட்சையில் செய்யும்போது எரேஸ் பண்ணிவிட்டு அழிச்சிட்டு மறுபடியும் நம்ம எழுதலாம். ஏன்னா இது நம்மளே கேட்ட கேள்வி, நம்ம வாழ்க்கையை பார்த்து நம்மளே சரிப்படுத்திக்கலாம் இந்த வசனத்தில். When we ask this question to ourselves, it's like writing an exam where there's something wrong that we have done. We can erase and we can correct ourselves and we can write it back and submit that exam. ஆனால் இந்த கேள்வி நம்ம கேட்டதுனால நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த கேள்வியை நம்ம பார்த்தாருன்னா, இந்த கேள்வியை நம்மளை கேட்டாருன்னா அங்கே நம்மளுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு, நம்மளை சரிப்படுத்துவதுக்கு நேரம் இல்லை. ஏன்னா அந்த டைமில் எக்ஸாம் பாஸ் ஆஃப் ஃபெயிலோன்னு ரிசல்ட் வர டைம். When the Lord asks us this question, that is the end times where we cannot do any correction, because that is the result time whether we pass or fail. We see this in Luke chapter 13 verse 27. It says, "But he shall say, I tell you, I know you not who you are. Depart from me." ஆண்டவர் அங்கே சொன்னார்,
லூக்கா 13:27 ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விதவர்களோ உங்களை அறியேன், உங்களை நான் அறியேன் என்றார் ஆண்டவர். The Lord says, I do not know you. Because that's the question when he asks us during end times, judgment நாள். நம்ம நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்பார். அந்த டைம்ல ஒரே பதில் தான் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை அறியேன். I do not know you. So at that time we have no more time to erase and correct ourselves. அந்த நேரத்தில் நம்மளுக்கு அழிச்சிட்டு நம்மளை கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்ம அந்த பேப்பரை, அந்த எக்ஸாம் பேப்பரை பாஸ் பண்ண முடியாது. அங்கே கன்ஃபார்ம் ஃபெயில் பண்ணிட்டு தான் வந்து நிற்போம். ஏன்னா ஆண்டவர் அந்த கேள்விக்கு ஆண்டவர் அந்த பதில் கொடுத்தாருன்னு சொன்னால் நம்ம ஃபெயில் பண்ணிட்டோம்னு அர்த்தம். When the Lord asks you that question and gives you this answer, I do not know you, that means we have already failed the exam. That there's no more time for us to erase and rewrite. So this question, who am I, is a question that we should ask ourselves every day so that we know where is our mistake so that we can correct it. இந்த கேள்வி நான் யார் என்று இந்த கேள்வி நம்ம அன்னாடம் நம்மளை பார்த்து கேட்டுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு எங்கே தவறு செய்தோமோ அங்கே நம்ம சரிப்படுத்திக்க முடியும். நியாயத்தீர்ப்பு அன்னைக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதுக்கும் அந்த கேள்விக்கு சரியான பதில் அளித்து செய்வதுக்கும். We will not have time to rewrite the question, the answer for that question on the judgment day. When the Lord asks you, who are you? ஆண்டவர் இந்த கேள்வி கேட்டார்னா நீ யார் அப்படின்னு அந்த கேள்வி ஆண்டவர் நம்மளை கேட்டார்னா நம்ம கதை முடிஞ்சு, நம்ம அந்த எக்ஸாமை ஃபெயில் பண்ணிட்டோம். ஸோ அவர் கேட்கறதுக்கு முன்னே நம்மளே கேட்டுக்கொள்வோம். Before the Lord asks you, who are you, we should ask ourselves, who am I? So that is the topic today for part 1, where the topic is who am I? ஸோ இன்றைக்குள்ள டாபிக் வந்து நான் யார் பார்ட் 1 அப்படின்னு இதோட முடிந்து கொள்கிறேன். ஸோ ஜாயின் மீ அகெயின் ஃபார் த பார்ட் 2. இந்த பார்ட் 2க்கு நான் யார் பார்ட் 2 இந்த தலைப்பில் நான் பேசுறதுக்கு அடுத்த வீடியோவில் ஜாயின் பண்ணுவேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.